இந்தியாவில் கூட பல இடத்துல வந்து தமிழகத்திலையும் கூட அந்த பழைய கேவ் டிராயிங்ஸ் அதிலேயே வந்து அந்த பட எழுத்துக்கள்லாம் இருக்கு. முதலில் உருவான எழுத்துமுறை சிவனின் சித்திரை எழுத்துமுறை. அதன் பிறகு குமரிக்கண்டம் அழிந்து மீண்டும் முருகன் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை தவித்த போது அவர் வந்து சிந்துவெளி எழுத்தாக அறியப்படுகின்ற அந்த எழுத்து முறையை அவர் உருவாக்கினார். அது 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஒரு எழுத்து முறை இருந்தது. அதுக்கு பேர்லாம் நிறைய அறிஞர் தமிழ் மதிவாணன் அவர்கள் நிறைய அதெல்லாம் ஆய்வு செய்து கொடுத்திருக்காரு. அப்பயே 12 எழுத்துக்கள், 12 உயிர், 18 மெய், 216 உயிர் எழுத்துக்கள்லாம் அப்பயே வந்து சிந்துவெளி எழுத்துல வந்துருச்சு. அப்புறம் தமிழ் வந்து இப்ப நீங்க இங்கிலீஷ்னா 26 எழுத்து இருக்கும், அதுல புதுசா சேர்க்கறதெல்லாம் அது ஒரு ஆர்டிபிஷியலா தெரியும். ஆனா தமிழ் எப்படின்னா 18 மெய் எழுத்துக்கள், 12 உயிர் எழுத்துக்கள், இது ரெண்டும் சேர்ந்து வந்ததுதான் 216 உயிர்மெய் எழுத்துக்கள். இதுல ஒண்ணு என்னன்னா, அது ஏன் 216? அது எப்படி முருகன் வைக்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளில் விட மூச்சுகளின் எண்ணிக்கை 21,600. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் உயிர்மெய் எழுத்துக்களை முருகன் 216 முடிவு பண்றாரு. அதுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அது 216 வர்ற மாதிரி, அது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்து வர்ற மாதிரி மெய் எழுத்துக்கள் 18 என்றும் உயிர் எழுத்துக்கள் 12 என்றும் அவர் உருவாக்குகிறார். அந்த 18 × 12 தான் 216. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த மொழிக்கும் கிடையாது, தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதை முருகன் உருவாக்கினார். அதனாலதான் முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? தமிழை உருவாக்கியவர் முருகன். ஆனா அந்த தமிழ் வந்து சிவன் காலத்திலே வந்துடுச்சு. அந்த முதல் சொற்களை எல்லாம் உருவாக்கிட்டாங்க. தமிழுக்கு தமிழ் என்ற பெயர் சிவனும் கொடுக்கல, முருகனும் கொடுக்கல. ஆனா அது அப்ப இருந்தது ஒரே ஒரு மொழி தான் இருந்தது. கிருஷ்ணன் காலத்தில் தான் புதிய மொழிகள் தோன்றுகின்றன. அதனால் நமது மொழிக்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது. அது வரைக்கும் மொழின்னு தான் அறியப்படும். உனக்கு மொழி தெரியுமா அப்படிதான் பேசிப்பாங்க. அப்ப வேறு மொழிகள் உருவாகின்ற காலத்தில் தான் தமிழுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஏன்னா சுமேரிய மொழியெல்லாம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னால சுமேரியா தோன்றும் போது மொழியெல்லாம் வருது. அப்ப மொழிகள் கலப்பு வரும்போது அப்ப தமிழுக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு தான் அவரு வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய இவற்றை வைத்துக்கொண்டு தமிழ் என்ற சொல்லை கிருஷ்ணர் உருவாக்கினார். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் என்ற சொல் கிருஷ்ணனால் உருவாக்கப்பட்டது. சொல் வேணியன். வேணின்னா முடிய குறிக்கும். சிவன் நீண்ட முடிக்குள்ளார். அப்ப சிவன் தான் முதல் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சொற்களை அவர் தான் உருவாக்குறார். சொல்வேனியன், ஸ்லோவேனியா. காக்கை என்பது ராவணனை குறிக்கும். அதுதான் அந்த ஸ்லாவிக் தேசங்கள்ல ரேவன். அப்புறம் இன்னொரு காக்கை இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காக்கையில பல வகை இருக்கு. அதுல இன்னொரு வகைக்கு வந்து வருணான்னு பேர் வச்சிருக்காங்க, அது வருணன்.